வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது தெற்கு வடக்கு அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல விநாயகன், சுராஜ் வெஞ்சரமுடு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரெண்டு ஈகோயிஸ்டிக் கேரக்டருக்கு இடையே ஏற்படக்கூடிய ரைவல்ரியை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா அதுல ஒருத்தர் தான் வந்து விநாயகன் அண்ட் இன்னொருத்தர் தான் வந்து நம்ம சுராஜ் வெஞ்சரமுடு. விநாயகனை பொறுத்த வரைக்கும் கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆன ஒரு நபரா இருப்பாரு. ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான பர்சன் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவருக்கு ஈடு கொடுக்குற மாதிரியான ஒரு கேரக்டரா தான் நம்ம சுராஜ் வெஞ்சரமுடு இருப்பாரு. இவர் ஒரு ரைஸ் மில் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையே சின்ன வயசுல இருந்து பகை அப்படின்றது இருந்துட்டே தான் இருக்கு. எப்படா சான்ஸ் கிடைக்கும் தங்களோட பகையை காட்டலாம் அப்படின்ற மாதிரி காத்து கிடப்பாங்க. ஆல்சோ இவங்களுக்குள்ள ரொம்ப வருஷங்களா, கிட்டத்தட்ட 30 வருஷங்களா ஒரு கேஸும் போயிட்டு இருக்கும். அதாவது ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் யாருக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ். ஸோ அந்த கேஸ் தான் இந்த படத்தோட ஒரு மெயின் கோர் அப்படின்னே சொல்லலாம். கடைசியா அந்த தீர்ப்பு யாருக்கு வருது அண்ட் யார் அதை அனுபவிக்கிறான் அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. கிளாஷ் ஆஃப் டூ ஈகோஸ் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ல மலையாளத்துல நிறைய படங்கள் ஆல்ரெடி வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஒரு விஷயத்த மலையாளத்துல பட்டையை கலப்புவாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு முயற்சியா தான் நான் இந்த படத்தையும் பார்க்குறேன். அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு கேரக்டர்ஸையுமே ரொம்ப பவர்ஃபுல்லாவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரைவல்ரி சீன்ஸ் அப்படின்றதுமே ஒரு சில காட்சிகள் நல்லாவே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு அந்த கல்யாண பத்திரிகை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வேணுன்ட்டே வந்து விநாயகனுக்கு கொடுக்காம இருக்கக்கூடிய காட்சியா இருக்கட்டும், அந்த கல்யாணத்துல விநாயகன் பழி வாங்குறதுக்கு எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த லேண்ட் யாருக்கு போகுது அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா வச்சிருப்பாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த நபர் அந்த லேண்டை யூஸ் பண்றதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அதுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய ஹேர்டில்ஸ், இது எல்லாமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. ஆல்சோ இந்த கதையை ஒரு மாதிரி வித்தியாசமா நான் லீனியர் வேல சொல்லியிருப்பாங்க. அதுவுமே இந்த படத்துக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லுவேன். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த படத்துல ஒரு கட்டத்துக்கு மேலேயே இந்த ரைவல்ரி அப்படின்றது ஒரு விதமான ஒன் சைட் கேம் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பகையை காட்டக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஆக்வர்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சொல்ல போனா இதுல அந்த ரைவல்ரிக்கான அந்த இனிஷியேஷன் சீன்ஸ் இருக்குல்ல, அதுவுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம். ஆக்சுவலா பரம்பரையா இருக்குன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அது ரிலேட்டடான அந்த ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் காட்சிகள் வழியா காட்டியிருந்திருக்கலாம். ஆல்சோ ஹியூமரை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் நிறைய இடங்கள்ல ஒரு மாதிரி ஃபோர்ஸ்டு ஹியூமர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். இது மாதிரி சில பிரச்சனைகள் அப்படின்றது இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு. ஐடியாவா நல்ல படமா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா ஓரளவுக்கு டீசென்ட் வாட்சாவே இருந்திருக்கும். இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.